பப்பாளி விவசாயத்தில் ஒரு மாதத்திற்கு 40,000 - 50,000 வரைக்கும் சம்பாதிக்க போகிறோம். அதில் இது டே 3. இன்றைக்கி மொத்தம் நம்மக்கிட்ட 200 கிலோ பப்பாளி காடு இருக்கிறாங்க. மொத்தத்தையும் அறுத்து நம்ம களத்தாண்ட எடுத்துன்னு வந்துட்டோம் எடை போடுறதுக்கு. மொத்தம் 200 கிலோ தனித்தனியாக எடை போட்டு ஒருத்தருக்கு எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். மொத்தம் 200 கிலோ பப்பாளி தனித்தனியாக மூட்டையில் கட்டிட்டோம். எடை போட்டு கீழே வச்சுருவோம். ஒரு மூட்டையும் எடை போட்டு பார்த்துட்டு கீழே வச்சுருவோம். இப்போ அடுத்து வண்டியில் கட்டி எடுத்துன்னு போயிட வேண்டியது தான். எடை போட வச்ச பப்பாளி மூட்டையை வண்டியில் கட்டியாச்சு. இப்போ யார் நம்மக்கிட்ட பப்பாளி காட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வண்டியிலே எடுத்து போயிட்டு அவங்க கடையாண்ட இறக்கி வச்சுருவோம். நம்ம கடைங்களுக்கு தான் கொடுக்குறோம். வெளியெலாம் எங்கள் மார்க்கெட்டுக்கெலாம் எதுவும் அனுப்புறது கிடையாது. தனியாக கடைக்கு தான் சப்ளை பண்ணுறோம். முதல்ல இவங்க தான் கேட்டிருந்தாங்க. 50 கிலோ கேட்டிருந்தாங்க. கிலோ 20 ரூபா. இவங்களுக்கு 1000 ரூபா வருது. ரெண்டாவது இவங்க தான் கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு 50 கிலோ. இவங்களுக்கு 1000 ரூபா வருது. மூணாவது இவங்க தான் கேட்டிருந்தாங்க. இவங்க 100 கிலோ கேட்டிருந்தாங்க. 2000 ரூபா வருது. 800 ரூபா கையில் கொடுத்தாங்க. மீதி 1200 ரூபா ஜிபே பண்ணிட்டாங்க. ஜிபே பண்ணது வரைக்கும் எடுக்கலை. இன்றைக்கி 4000 ரூபா சம்பாரிச்சிருக்கிறோம். தொடர்ந்து 3 நாளில் 11,400 ரூபா சம்பாரிச்சிருக்கிறோம். 400 ரூபா பெட்ரோலுக்குன்னு வச்சா கூட மீதி 11,000 ரூபாய் நிற்குது. நம்ம 40,000 அல்லது 50,000 சேலஞ்சில் இன்னும் 29,000 அல்லது 39,000 சம்பாரிச்சா போதுமானது. என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.